ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். சுக்கிர பகவான் வந்து பாருங்க 21/8/2025 விடியற் காலையில 1:08 வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று அமர்றார். அதனால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத செய்யதான் போறாரு. அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து பாருங்க கடகம் உங்களுக்கு லாபஸ்தானம். அப்ப லாப சுக்கிரனா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப லாப சுக்கிரனா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கவர் கன்னி ராசி அன்பர்கள், நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றத சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க உப்பு வியாபாரம் பண்ணாலும் சரி, புளியங்காய் வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்ல பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும் தொழில் நீங்க அமோகமா செய்வீங்க. காரணம் என்ன அப்படின்னா குரு தொழில் குருவா இருக்கா, அதுல வரக்கூடிய லாபம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியா வரும். காரணம் சுக்கிரன் லாப சுக்கிரனா இருக்கா. அதுக்கும் மேல சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 9, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப இந்த லாப சுக்கிரன் என்ன பண்ணுவான், அவனோட ஸ்தானத்துக்கு என்னென்ன நற்பலன்களை செய்வான். உதாரணத்துக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், ஒரு காசு நடமாட்டம் நல்லா புழங்குறது, காசு நல்லா புழங்குறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துவோம். அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்துல எனக்கு லக் என்னன்னு ஆகுதுப்பா, இந்த வேலை போனேன் அந்த வேலை நடந்துருச்சு, அந்த வேலை செய்யறதுக்கு போனேன் அந்த வேலை நடந்துருச்சு, இது வாங்க போனேன் இது வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வேலைகள் செய்யறோம் அப்படின்னா அந்த ஒரு சிலது லக் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவர் பண்ணி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த வேலையை சட்டுன்னு நம்ம செஞ்சுடுவோம். அந்த வேலை ரொம்ப நாள் தேங்கி கிடந்த வேலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப சுக்கிரன் லாப சுக்கிரன் நிறைய நல்லது செய்ய போறார். வேற பிளானட்டரி பொசிஷன்ல நம்மளுக்கு இந்த சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் வந்து கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல சப்போர்ட்டிவா இருக்கா, அதுவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ் ரிசல்ட் அப்படின்றது தெரியும். இப்ப 12ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கேத்துவோட இருக்கா. ஏறக்குறைய இந்த சுக்கிர பயிற்சி பகுதியில புதன் அங்க வரா. அப்ப நம்ம வந்து ஒரு இதுவாவே வச்சுக்கலாம், சூரியன் கேத்து புதன் இது 12ஆம் பாவத்துல இருக்குது அப்படின்னும் போது என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் என்னுடைய ஒரு இன்டெலிஜென்ஸ்னாலையும் ஆளுமைனாலும் நான் வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு அங்க வர்த்தகம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அமையும். என்னோட அப்பானோட சப்போர்ட்னால எனக்கு ஃபாரின் டூர், அப்பா எனக்கு ஃபாரின் டூர் வந்து ஃபிளைட் போட்டு கொடுத்தாரு, போயிட்டு வந்தேன். என்னோட மாமனாரோட சப்போர்ட்னால, என்னோட ஹையர் அபிஷியலோட சப்போர்ட்னால நான் ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்லாம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க கன்னி உங்க சுயஸ்தானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கான். பொதுவா கன்னி ராசி அன்பர்கள் ரொம்ப டேக்ட்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ். கச்ச 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 கச்சன்னு பேச மாட்டாங்க, பேசினா ரொம்ப கரெக்டா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்னமோ ஜென்மத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்ததுனால சட்டுன்னு கோவம் வரும், பட்டுன்னு ஆத்திரப்படுவாங்க, பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. அதை மட்டும் சாலிடா குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவம் ருணரோக சத்துருஸ்தானத்துல ராகு. பொதுவா ராகு 3, 6, 8, 12 இதெல்லாம் இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. அதுக்கும் மேல இப்ப இந்த 6ஆம் பாவத்துல இருக்க ராகு பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் கிடையாது, நல்லது மட்டுமே நடக்கும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல சனி கண்டக சனியா இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப நவம்பர் 27 வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆறாம இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் அவன் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 5 and 6, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப என்ன பண்ணுவான், என்னோட பூர்வீக சொத்து ஒண்ணு இருக்குப்பா, அது எப்படியாவது எனக்கு வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு வரும். என் பிள்ளைங்க என் சொல் பேச்ச கொஞ்சமான கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேரோட பிள்ளைங்க பேச்சு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் பாவம் நான் முன்னமே சொன்னேன், குரு வந்து தொழில் குருவா இருக்கா. அப்ப கன்னிராசி அன்பர்கள் ஒரு வருஷம் உங்களோட தொழில நீங்க ரொம்ப எஃபிஷியண்டா, ரொம்ப டெடிகேட்டடா, ரொம்ப சின்சியரா மேல நோக்கி கொண்டு போவீங்க, மேன்மை அடையவே செய்வீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொழில சாலிடா அப்லிஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒத்த வார்த்தையில லாப சுக்கிரன் என்ன கொடுப்பான் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபத்தை கொடுப்பான். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள். இப்ப நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கணுங்க, இல்லைன்னா எங்க சொந்த ஜாதகத்தை நாங்க ஒரு முறை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.